மலர் லைஃப் ஸ்டைல். நாங்கள் இப்போ வேளாங்கண்ணியில் இருக்கோம் பாருங்கள். காலையிலேயே வந்தாச்சு வேளாங்கண்ணி. இன்னைக்கு இங்கே திருவிழா நடக்கு வேளாங்கண்ணியில். கார்மேல் மாதா திருவிழா. இவர்கள் சொந்தக்கருணையின் சத்தனைக்கு செல்லுமாறும் பொழுது கோஷத்திற்கு மாணவர்களை கரை சேர்த்தது போல இவர்களை கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus Christ you and lead you through the loving hands of His dear Mother, Our Lady of Sanctity. எல்லாம் உங்களுடைய தந்தை மகன் தூயாம் உங்கள் ஒருவரை குடும்பங்களை ஆரோக்கியத்தாய் வழியாக ஆசீர்வதிப்பாராம். பூசை நடந்துகிட்டு இருக்கு காலையில. நாளைக்கு தான் கார்மேல் மாதா திருவிழா. இதான் காட்சி கொடுத்த இடத்துக்கு போறேன். இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். வெள்ளனியே வந்து ரூமுக்கு நின்றுட்டாங்க. ரூமுக்கு ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த ரூம்ல தான் நாங்கள் தங்குறோம். இந்த ரூமுக்கு வர்றதுக்கு தான் நேரம் ஆயிடுச்சு. இங்கே தான் 2 நாள் ஸ்டே. கார்மேல் மாதா திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கோயில் பகுதியில் அதற்கான நேரம் மலர் லைஃப் ஸ்டைல். காலையிலே கோயிலுக்கு வந்தாச்சு. மழை விழுந்துகிட்டு இருக்கு. நேற்றுலாம் தூரல், இன்னைக்கு மழை விழுது. நல்லா இருக்கு கிளைமேட். எல்லாம் பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. பாம்பேல இருந்து தான் அந்த திருவிழாவுக்கு அதிகமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? கோயிலுக்கு முன்னாக்கில் வந்தாச்சு.
time you get to do yourself a good center. You wish you are a present and just stay in the holy place of miracle. எல்லாரும் போட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு முன்னால இருந்து. இங்க பாருங்க டாடி प्रतिदिन सुबह 8 बजे उनका तेलुगु में 11 बजे सुबह हिंदी में उत्तर प्रदेश लिसानी होगा। प्रतिदिन सुबह 8 बजे उनका कोंकणी में 9 बजे उनका मलयालम में सुबह का स्वागत गिरिजान में होगा। जबकि मॉर्निंग चर्च में होगा। माता वेलंकनी की बेसिलिका सुबह 7 बजे से लेकर रात 9 बजे तक और आराधना चैपल में भी तीर्थ यात्रियों के लिए सुबह 6 बजे से रात 8 बजे तक खुला रहेगा। आप सभी लोगों के लिए साक्षी का उपलब्ध की गई है और आराधना गिरिजा में भी अच्छी तरह साक्षी करने के लिए नाम प्रार्थना और पवित्रता के लिए इस्तेमाल कीजिएगा। साक्षी करने के स्थान पर और आराधनालय में शांति बनाए रखने का